தொடர்ந்து தொடர்பான மேலதிக தகவலை வழங்குவதற்காக நம்மோடு செய்தியாளர் ராஜா இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜா, தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை தற்பொழுது அதிமுக புறக்கணித்துள்ளது. அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு திமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதே போல் அந்த கூட்டணி சார்பாக பாமக அதே போல் சீமான் தலைமையில நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் எல்லாம் அறிவிக்கப்பட்டு விட்டனர். இந்த நிலையில் அதிமுகவினுடைய வேட்பாளர் யார் என்ற ஒரு கேள்விக்குறி மிகப்பெரிய எழுந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இங்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஆட்சி மன்ற குழுவும் அழைக்கப்பட்டுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுதுதான் இந்த அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளனர். சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுள்ள நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கடந்த 10/7/2024 நடைபெற்ற விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தலுக்கான இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். பல்வேறு ஆளும் திமுக மீது அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளனர். நாங்கள் ஈரோடு தேர்தலில் முறைகேடுகள் நடைபெறுகிறது என்று பல முறை நாங்கள் தெரிவித்திருந்தோம். ஆனால் அதற்கெல்லாம் தேர்தல் ஆணையமும் செவி சாய்க்கவில்லை. ஆகையால் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதால் தான் தேர்தலை புறக்கணிப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். அதே போல் தேர்தல் புறக்கணிப்பு என்பது அதிமுகவுக்கு புதிதல்ல. ஏற்கனவே கடந்த 2009 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற இளையான்குடி, கம்பம், தொண்டாமுத்து, பர்கூர், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளது. அதே போல் 2009 ஆண்டு பிப்ரவரி 27 நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புக்கான இடைத்தேர்தலையும் அதிமுக புறக்கணித்துள்ளது. ஆகையால் இந்த புறக்கணிப்பு என்பது அதிமுகவுக்கு புதியதல்ல. ஆகையால் தற்பொழுது சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி இந்த தேர்தலை அதிமுக புறக்கணித்துள்ளனர். அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் திமுகவினுடைய அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்பதால் மக்கள் சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதால் தற்பொழுது நம்ம அந்த தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் நல்லாசியோடும் தமிழக மக்களின் பேராதரவும் மக்கள் ஒன்றே. நன்றி ராஜா, தொடர்ந்து பேசலாம், இணைப்பிலே இருங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.